எலக்ட்ரிசிட்டி இப்போதைக்கு ஜஸ்ட் அ நார்மல் திங். ஒரு சுவிட்சை தட்டுனா வெளிச்சம், ஒரு சார்ஜரை கனெக்ட் பண்ணால் உலகமே கைக்குள்ள. ஆனால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் யோசித்து பார்க்குறதுக்கு முன்னாடியே மனுஷங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 1930களில் ஈராக் நாட்டில் பாக்தாத் பக்கத்தில் குஜ்ஜுட்ரபுன்ற ஒரு இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு விசித்திரமான பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லை, தங்க சிலையும் இல்லை, ராஜாவோட கிரீடமும் இல்லை. அது ஒரு சாதாரண மண் ஜாடி. ஆனால் அந்த ஜாடிக்குள்ளே இருந்த ஒரு விஷயந்தான் உலகத்தோட வரலாற்றையே சந்தேகப்பட வச்சது. அதுக்குள்ளே ஒரு காப்பர் டியூப், அதோட சென்டர் பார்ட்டில் ஒரு அயன் ராட். இது ரெண்டையும் ஃபிடமென்ற கருப்பு கலர் ஒட்டும் பொருளால் சீல் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு மண் ஜாடி, ஒரு காப்பர் டியூப், ஒரு அயன் ராட். இதெல்லாம் ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இது ஒரு பேட்டரி மாதிரி இருந்தது. அந்த கண்டுபிடிப்பை பார்த்த ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் வில்ஹெம் கோனிக் ஒரு அதிர்ச்சியான யூகத்தை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, அது ஒரு பழங்கால பேட்டரியாக கூட இருக்கலாம்னு. அவரோட அசம்ஷன் படி இந்த ஜாடிக்குள்ள லெமன் ஜூஸ் அண்ட் வினிகர் மாதிரியான ஆசிட் லிக்விட்ஸை ஊற்றுனா காப்பரும் அயனும் சேர்ந்து ஒரு சின்ன அளவிலான மின்சாரத்தை உருவாக்கும்னு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் ஒரு பேட்டரியை உருவாக்கியிருக்கலாம்னு அவர் நம்பினார். இதுதான் இந்த மர்மத்தோட முதல் வெடிப்பே. அப்படி இது உண்மைன்னா மின்சார வரலாறு புத்தகமே மாறி போயிடும். மாடர்ன் சயின்ஸுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் இங்கே தான் ஹிஸ்ட்ரியே இன்னும் டார்க் ஆகுது. இந்த பாக்தாத் பேட்டரி உண்மையிலேயே பேட்டரின்னு நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் இது போல் ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஒரு சிறிய அளவிலான மின்சாரமும் உருவாகியிருக்கு. ஆனால் அதனால் மட்டும் இது ஒரு பேட்டரின்னு உறுதியாக சொல்ல முடியல. இன்னும் சிலர் இது எலக்ட்ரோபிளேட்டிங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வெள்ளி மேலே ஒரு கோல்டு பிளேட்டிங் போடுவதற்கு அந்த காலத்திலே இதை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு மின்சாரமே போதும். ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இது பேட்டரின்னு மறுக்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து இன்னமும் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. அப்படி இது பேட்டரியாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் எங்கே? எலக்ட்ரோபிளேட்டட் பொருட்கள் எங்கே? இந்த டெக்னாலஜியை பற்றிய எழுத்து படிவம் ஏன் எங்கேயுமே இல்லை? இதற்கு ஆர்கியாலஜிஸ்ட் சில விளக்கத்தையும் தராங்க. இது பேட்டரியே கிடையாது, இது ஒரு சாதாரண ஸ்டோரேஜ் கண்டெய்னராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பல மந்திர சடங்குகளுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருளாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இது பேட்டரியாக இல்லைன்னா எதுக்காக இது பேட்டரியோட டெக்னாலஜியில் இருக்குது? ஒரு சாதாரண ஸ்டோரேஜ் ஜாருக்கு ஏன் காப்பர் டியூப், அயன் ராட், இந்த மாதிரியான கருப்பு ஃபிடமெனோட சீலிங்கெல்லாம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ் தானா, இல்லை ஹிஸ்ட்ரியில் நாம் மிஸ் பண்ண ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியா? இதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த பொருளோட தற்போதைய இருப்பிடம் எங்கன்னு யாருக்குமே தெரியலை. இப்போதைக்கு நாம் கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் கேள்வி மட்டும்தான். இதற்கான பதில் கூட நம்மக்கிட்ட இல்லை. ஒரு மண் ஜாடி, ஒரு காப்பர் டியூப், ஒரு இரும்பு கம்பி, அது ஒரு பேட்டரியா இல்லை சடங்கு பொருளா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, பாக்தாத் பேட்டரின்னு அழைக்கப்படும் இந்த பொருள் வெறும் அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய பொருள் மட்டுமல்ல. இது வரலாற்றையே தீர்க்க முடியாத கேள்விகளை எழுப்பின ஒரு பொருள். உண்மையாகவே 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்சாரத்தை பயன்படுத்தினாங்களா, இல்லை நாம தான் ஒரு சாதாரண மஞ்சாடியை வச்சுக்கிட்டு கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருக்குமா? இது போல் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.